श्रीगुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यं तपकं वद रामदूत कृपा सिन्धु मत्कार्यं साधक प्रभु आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च குருசுக்கிரசனிभ्यश्च ராகவே கேத்துவே நமः. ஜோதிடம் போதித்த அனைத்து அருமை குருநாதர்களையும் எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரத்திற்கு மேல் பூச நட்சத்திரத்துல இந்த சங்கிரமணம் சூரியனுடைய பிரவேசம் ஆகிறது. சூரிய சங்கிரமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சங்க பிரகாரம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ தை மாத பிறப்பு அப்படிங்கிறது மார்கழி முடிவு தை மாத பிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓ திருக்கணிதத்தில் 8:55 அப்படின்னு காலையில் போட்டிருக்கு. ஒரு சிலர் காலையில் 5:24 AM சூரியன் வந்து மகரத்துக்கு வந்துடுறாருன்னு வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா 11:55 மணிக்கு மதியம் சூரியன் சங்கிரமணம் ஆறாருன்னு. அப்போ நம்மளுடைய கேள்வி என்னவா இருக்கும்னா பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எப்போ பொங்கல் வைக்கிறது, எப்போ சூரிய வழிபாடு செய்யறதுன்னு. காலையில சூரிய பூஜைகளை 8 மணிக்கு சூரியனுக்கு உண்டான பூஜைகளை 8லிருந்து 10 மணிக்குள் முடித்துக்கொண்டு 11 மணிக்கு மேல கரெக்டா எடுத்தோம்னா 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள தான் பொங்கல் வைப்பது, பொங்கல் பானை வைப்பது, புது பொங்கல் பொங்க வைப்பதுங்கிறது நம்ம பண்ணணும். முதல்ல எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தித்திக்கும் பொங்கல் வாழ்க்கையில் நிறைய இனிதான விஷயங்களை இந்த ஆண்டு கொடுக்கட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு காற்றுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வழிகள் பிறக்கட்டும்னு. மகர சங்கராந்தி இந்த மகர சங்கிரமண பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த மகர சங்கராந்தி பாலவ கரணம் புலி வாகனத்துல இந்த இந்த சங்கராந்தி புருஷன்னு வராரு. அவருடைய பெயர் துவாங்காட்சி அப்படிங்கிற பெயர். இதனால வியாபாரிகளுக்கு நல்ல விருத்தி, வியாபாரிகள் நல்ல அனுகூலமான நிலையை அடைவார்கள்னு. வர்ணம் பித்ரு தேவதைகளுடைய வர்ணத்துல வர்றார். அதனால பிராமணர்களுக்கு பீடை. ஸ்நானம் சந்தன ஜலம் சந்தனத்தால் உண்டான தண்ணியில குளிக்கிறதுனால சௌக்கியம் எல்லாருக்கும் நல்லது. சாமரம் அவர் வீசிக்கொள்ளக்கூடிய விசிறி ரௌப்பியம், அதாவது வெள்ளி. தனவான்களுக்கு பீடை, ரொம்ப பணக்காரங்களா அங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். குடை சுவேதம்ங்கிற குடை ராஜாக்களுக்கு நல்லா இல்லை. ராஜாக்கள்னா நம்ம ஆளைக்குடையவர்கள். வாத்தியம் தாள வாத்தியம் சௌக்கியம் நல்லா இருக்கு. வாகனம் புலி, மிருகங்களால் பயம், மிருகங்களுக்கு பீடை அப்படின்னு சொல்லணும். வஸ்திரம் சிவப்பு. சிவப்புன்னா ரெட் சிக்னல் போட்டால் என்ன ஆகுது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் பயமான ஒரு சூழ்நிலை இருக்கும் உலகத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஆபரணம் வைடூரியம், ரோகங்களினால் பயம், புதிய நோய்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்லுது, புதிய ஜுரங்கள் வருங்கிறத சொல்லுது. ஆயுதம் கட்கம், கட்கம்ங்கிற ஆயும் யுத்த பயம், அதாவது சண்டை பயம், போர் மேகம் சூழக்கூடிய பயம், எல்லைகளில் போர் மூழக்கூடிய வாய்ப்புகளை சொல்லும். குங்குமம் வச்சுட்டு வராங்க. குங்குமம்ங்கிறது பிராமணர்களுக்கு பீடையை சொல்லும். பாத்திரம் தாமர பாத்திரம், காப்பர், அது வந்து நல்ல சுபிச்சத்தை கொடுக்குது. போஜனம் பாயசத்தை சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு, அதனால வியாதி பீடை. முகம் குரோதம், தானிய விருத்தி உண்டு, தானியங்கள் எல்லாம் அபிவிருத்தி ஆகும். நட்சத்திரம் புனர்பூசம் பூசம், 2 நட்சத்திரத்துல புனர்பூசம் ஜன சுகம், ஜனங்களுக்கு சுகம். புனர்பூச நட்சத்திரத்துல வரது அப்படிங்கிறதுமே ஒரு நல்ல விஷயமாகவே எடுத்துக்கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மேச ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், துலா ராசி, இதுக்கெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரதமை திதியில கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரையில் வரது அப்படிங்கிறது வந்து வியாதி பயத்தை கொடுத்தாலும் அந்த திதியினுடைய விஷயம் நல்ல நன்மையை சொல்லுது. யோகம் விஸ்கம்பநாம யோகம், அதுவும் நன்மை. திக்கு மேற்க பார்த்து போறாங்க அப்படிங்கிறதும் க்ஷேமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிழமை திங்கட்கிழமை காலையிலன்னு போட்டிருக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமையில வருது, அது சுமாராக இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். தனுசு லக்னம்னு போட்டிருக்காங்க, க்ஷேமம். அரச பீடை காலம் அதிகாலையில இந்த மகர சங்கிரமணம் வர்றதுனால அரசர்களுக்கு பீடை உண்டாகும்னு. இதுல தனக்ஷயம் யாருக்கெல்லாம் நிறைய செலவினங்களை கொடுக்க போகுதுன்னா திருவாதிரை புனர்பூசம் பூசம் இவங்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகம். லாபமா இருக்கக்கூடியது ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை, இவர்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். இடமாற்றம் அப்படிங்கிறது சுவாதி விசாகம் அனுஷம்ங்கிற இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் இவங்களுக்கு வந்து பதவி உயர்வு, நல்ல ஒரு ஸ்தான லாபங்கள், இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும். அவிட்டம் ராஜ கோபம்,
சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி இவங்களுக்கு ராஜகோபம், ராஜ வகுமானம். ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜ வகுமானங்கள். அரசால் ஏற்படக்கூடிய, அரசால் கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்தான லாபம்ங்கிறது உங்களுக்கு பதவி உயர்வுன்னு கிடைக்க நினைச்சுக்கணும். ஸ்தான